டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் 2வது அரசியல் மாநாடு மதுரையில் 2.0 நடத்தி முடித்துவிட்டார். இந்த 2.0 மாநாடு பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அவர் பேசுனது, ஸ்டேஜில் அந்த வாக்கு போனது, அப்போ தொண்டர்களுக்கு நடந்த சில விஷயங்கள், இதெல்லாம் பேசும் பொருளாச்சு. ஆனால் உண்மையில் விஜய் அவர்களை பற்றி பலர் வேணும்னே, சிலர் பொறாமையில் பேசலாம், சிலர் அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் பேசலாம், சிலர் அந்த கூட்டத்தை எதிர்பார்க்கலை யாருமே. அப்போ அந்த இவ்வளவு கூட்டமாக இவருக்கு அப்படின்னு அந்த பொறாமையில் பேசுகிறாங்க. இப்படி பல விஷயங்கள் திரு விஜய் அவர்கள் பற்றி விமர்சனங்களுக்கு காரணமாக அமைஞ்சது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறது உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மேலே கல் எறிதல் விழுந்து நடந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி அவர் அரசியல்லையும் எங்கே மணி மகுடம் சூடிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. அப்போ விஜய் அவர்களின் நமக்கெல்லாம் தெரியாத விஜய் சினிமாவில் பார்த்துருக்கோம், வெளியே இப்போ ஸ்டேஜில் பார்த்துருக்கோம். நமக்கெல்லாம் தெரியாத விஜய் மற்றவங்க கூட பழகியிருப்பார்ல. அப்போ அவங்கக்கிட்ட அவங்க வாயால் விஜய் பற்றி எப்படின்னு கேட்டால் தான் அவரோட உண்மையான ஒரிஜினல் ரோலு கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுங்க. அப்படி நம்ம சில முக்கியமான நபர்கள், அவரோட பழகிய நபர்கள், அவரோட பணி செய்த நபர்கள், இப்படி ஆட்களை போய் பார்த்தோம். அப்படி அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னெல்லாம் விஜய் அவர்களை பற்றி சொன்னாங்கங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேங்க. இயக்குனர் திரு முருகதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மனசில் தோணுச்சுன்னா அங்கே என்ன ஆபத்து, அங்கே எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கிற நினச்சி ஒரு பயமே அவர் மனசில் இருக்காதான். நினச்சாருன்னா அந்த இடத்துக்கு போயிடுவாருங்க. அப்படி மனசுக்கு இங்கே தோணிருச்சு, நெஞ்சு இதயத்தில் தோணிருச்சுன்னா அங்கே போய் நிற்பார். இதுதான் அவரோட குணம் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணம், இந்த நீட்டுல நடந்த பெரும் தற்கொலைகள், இப்படி விஷயங்களுக்கெல்லாம் போய் நின்னார் களத்தில். அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி திரு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் விஜய் ஜெனூனான மனுஷங்க. நான் அவருக்கு வில்லனாக நடிக்கும்போது அவர் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு தடவை நான் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டேன், சார் ஏதாவது தப்புனா சொல்லுங்கள் சார், திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு, ஏங்க இது உங்களுக்கான வாய்ப்பு, நான் தூள் கிளப்புங்கன்னு தான் சொன்னார் அவர். என்னைய நல்லா தூள் கிளப்புங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அத்தனையும் காட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கான கிரெடிட் அது சேரும் அப்படின்னு சொன்னார். அப்போ நினச்சேன், இவர் இவ்வளவு உயரம் போக இந்த தன்னடக்கமும் இந்த மற்றவங்க மேலே அவர் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும் தான் காரணம்னு என்னால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சதுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி திரு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னது இன்னும் ஒரு படி மேலே நம்மளால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. எங்க விஜய் அப்பா கேப்டனுக்கு, அதாவது விஜய் கேப்டனுக்கு விஜயோட அப்பா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 17 படம் பண்ணியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அதுவும் போக விஜயகாந்த் அவர்களோட பக்கத்து வீடு தானா. அப்போ சின்ன வயசுலேருந்து விஜயகாந்தை பார்த்து வளர்ந்தவர், எங்கள் பக்கத்து வீட்டு பையன். அப்போ விஜயகாந்த் நட்பு ஒரு தலைமுறை தாண்டியது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அதனால் தான் அவர் அண்ணன் தம்பி உறவை அவங்க வெளிப்படுத்தினார் விஜய் இந்த மாநாட்டில். எங்கள் வீட்டு பிள்ளை தாங்க விஜய் அப்படின்னு ரொம்ப உரிமையோடு திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. உண்மைதானங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கிட்ட குடியிருக்கிறோம், அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வளர்கிறான். ஒரு 4-5 வருஷம்தான் இருந்திருப்போம். ஆனால் ஒரு 20 வருஷம் கழித்து அந்த பையனோட நம்ம அதை பகிர்ந்துக்கிடுவோம். தம்பி எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருந்தீங்க, நல்ல நல்ல பையன் தம்பி நீங்கள் அப்படின்னு பகிர்ந்துக்கிறது தானேங்க.
அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே கொக்கி போட்டு இழுக்கக்கூடிய ஆள் ஒருத்தரை பேட்டி எடுத்தாருன்னா, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சரோட பாப்புலாரிட்டி விஜய்க்கு முதலமைச்சரோட பாப்புலாரிட்டியை விட விஜயோட பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது. விஜய்க்கு இது சரியில்லைன்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க சூப்பரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் எடப்பாடிக்கு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய்னா ஒரு விஜய் தான், 2026 தேர்தலில் அது பிரதிபலிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திரு பாரதி ராஜா இயக்குனர், ரஜினிகாந்த், கமலஹாசன் இப்படி பெரும் இமயங்களை கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பக்கத்து வீட்டு பையன்தான், அவங்க அப்பா இவனை உங்கள் படத்தில் தான் ஒரு படமாவது நடிக்க வச்சு இவனுக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி செய்யணும்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஏப்பா நீயே அவளை படம் எடுக்க, உன் படத்திலே போட்டு எடுக்கக்கூடாதான்னு சொன்னேன். அப்படி சொல்லிவிட்டு அவனை வச்சு என்னால் எடுக்க முடியாதுப்பான்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டேங்க. ஆனால் இன்றைக்கி நம்பர் 1 ஹீரோவாக அந்த பையன் நிற்கிறான். நான் ரிஜெக்ட் பண்ண பையன் நம்பர் 1 ஹீரோவாயிட்டான். அப்போ விஜயை பார்க்குறப்பெல்லாம் நான் சொல்லுவேன், தம்பி இந்த மாதிரி ஒன்று என்ன ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்லவும், விஜய் சார் எல்லாம் மைண்டில் இருக்குது சார் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போவா. அப்படி நிச்சயம் சினிமாவில் ஜெயித்த அந்த பையன் விஜய் அரசியல்லையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு திரு பாரதி ராஜா சொன்னார். அதே மாதிரி நடிகர் சிவகுமார் அவர்கள், சூர்யாவின் அப்பா, 2026 நிச்சயம் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு அடித்து சொல்லிட்டாருங்க. அவரெல்லாம் சாதாரண ஆளா? அப்புறம் பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான், யாருக்கும் அடங்காத ஒரு முரட்டு குதிரை. அந்த குதிரையே என்ன சொல்லுதுன்னா, விஜய் மாநாட்டில் ஸ்டாலினை அங்கிள் அப்படின்னு சொன்னாருங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? சின்ன வயசுலேருந்து பார்க்குறாப்புல அங்கிள்னு சொல்கிறாரு, தப்பே இல்லைங்க. அவர் எப்படி தான் பிற சொல்கிறது? ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது அந்த மாநாட்டு மேடைக்கு எதுக்க விஜயோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ இவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அப்பா முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் தப்பாகிறாதாங்க. அதனால தான் அவர் எப்பவும் போல் பேச்சு வழக்கில் அங்கிள்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு மன்சூர் அலிகான் கேட்டாருங்க. உண்மை தானேங்க, அங்கிள்னு நம்ம சாதாரணமாக எல்லாரையும் சொல்கிறது தானே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது மன்சூர் அலிகான் எல்லாத்துக்கும் புரியும் வகையில் சொன்னார். அருமைதான், நியாயம்தான். இப்படி விஜய் அவர்களின் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், பழகியவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள்னு எல்லாருமே அவருக்கு ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டு தாங்க கொடுக்குறாங்க. இப்படி எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கின அந்த பையன், அந்த பிள்ளை, அந்த மனுஷன், அந்த தலைவன், அந்த நடிகன் ஏன் மக்கள்கிட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க மாட்டாரா? அப்போ அவருக்கான ஒரு வாய்ப்பு அரசியலில் கொடுத்தாதாங்க அது என்னன்னு தெரியும். எல்லாம் பல கோடி சம்பளம் வாங்குகிற அந்த வேலையை விட்டுட்டு ஒரு மனுஷன் வாராருன்னா சும்மா வருவாரா? நிச்சயம் நல்ல பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளையா இருப்பேன்னு காட்டுறதுக்கு தானே வாராரு. அதனால தாங்க அவர் நான் 3வது எம்ஜிஆர்னு அவர் சொல்லலை, அங்கே இருந்த ரசிகர்கள் அவரோட கட்சிக்காரங்க தான் இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறாரு இவர் அப்படின்னு. என்ன ஒரே ஒரு மைனஸுங்க, எம்ஜிஆர், விஜயகாந்த், இப்படி காமராஜர், இந்த தலைவர்கள்லாம் மக்களோட கூட்டத்துக்குள்ளே அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு அன்பை பரிமாறுவாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த மாநாட்டில் அந்த வாக்கு மேடை அப்படின்னு போட்டு ரொம்ப உயரத்தில் நடந்தார், கிரீஸு அது இதுன்னு தடவுனது, இது ஒரு மைனஸு தான். இதை இனி வருங்காலங்களில் கொஞ்சம் மாற்றிக்கிடணும். மக்களோட, தன்னோட ரசிகர்களோடு அவர் கலந்து உள்ளே வரணுங்க. ரசிகன் உங்களை பார்க்க அவன் தானங்க வருவான், அவன் தான் கை கொடுக்கன்னு நினைக்கிறான், அவன் தான் உங்களை கட்டி பிடிக்கன்னு நினைக்கிறான். அப்போ அவனோட ஆசையை எம்ஜிஆரே அதை நிறைவேற்றுவாருங்க. நீங்கள் 3வது எம்ஜிஆர், 2வது எம்ஜிஆரும் அதை நிறைவேற்றினார். தன்னோட ரசிகன்ட்ட உரிமையோடு பேசுவா, அப்படி கட்டி பிடிப்பா, அப்படி கை கொடுப்பாரு. அதை நீங்களும் அந்த மாதிரி செய்யணுங்கிறது தான்
உங்கள் ரசிகர்களோட, உங்கள் தொண்டர்களோட, இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களோட எண்ணம். இதை நிச்சயம் விஜய் அவர்கள் இனி வருங்காலத்தில் இந்த சின்ன மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.